அனைவருக்கும் வணக்கம். சீனா பாகிஸ்தானுக்குள்ளேயும் பங்களாதேஷ்குள்ளேயும் பூந்து சரியா ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நண்பர்களே? அது எப்படிங்க சார்? சீனா போய் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வேற வேற நாடு, அந்த நாட்டுக்குள்ள எப்படி ரெய்டு நடத்துவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலேயே அது நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே. இந்த விஷயம் இப்பொழுது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது என்ன, சீனா அப்படி என்ன பண்ணுது பங்களாதேஷ்குள்ளேயும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் அப்படிங்கிறத முதல் செய்தியாக பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, நம் எல்லோருக்குமே நல்ல செய்தி ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சியின் விகிதம் கடந்த காலாண்டில் உலகத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 8.2% உயர்ந்து உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்குது நண்பர்களே. யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு IMF ஆகட்டும், அல்லது பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸோ, அல்லது பிற ஏஜென்சிகளோ, அல்லது இந்திய அரசாங்கம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு, இந்திய அரசாங்கம் கூட ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு மிக உயர்ந்த வளர்ச்சியை இந்தியா அடைந்திருக்குது கடந்த 3 மாதங்கள்ல. எதனால இந்த வளர்ச்சி? இந்த வளர்ச்சியை நாம் எப்படி பார்க்க முடியும்? இந்த வளர்ச்சி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய பங்காற்ற போகுது அப்படிங்கிறதா உண்மை. அது எப்படி? இந்த 2 முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, சீனாவுக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்குது. அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இப்பொழுது சீனா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை குறிவைத்து அந்த 2 நாடுகளையும் ரெய்டு நடத்திக்கிட்டு வர்றது பலருக்கும் அதிர்ச்சி அளிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னாக்க நண்பர்களே, இப்போ நம்ம ஊர்ல கூட நிறைய பேர் இந்த மாதிரி பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க சார், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பசங்க எங்கே திரும்பினாலும் மாப்பிள்ளை பசங்க இருக்கிறாங்க, ஆனால் பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்க மாட்டேங்குது, பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலேயே பெண்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்ம ஊரில். நான் சொன்னதை தெளிவாக கேளுங்க, கொஞ்சம் குறைவாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் சீனாவில் இதே பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கிறத பார்க்குறோம். சீனாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கல்யாண வயதில் இருக்கிற ஆண்களுடைய எண்ணிக்கையை விட அங்கே கல்யாண வயதில் இருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதி அளவு தான் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்கிறாங்க, சீனாவில் கிட்டத்தட்ட 40 மில்லியன் இளைஞர்களுக்கு மேலே இப்பொழுது அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை உருவாகி இருக்குது சீனாவில் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்றது கல்யாண வயது வந்த ஆண்கள் தான். இதில் கல்யாண வயதை தாண்டி பல ஆண்கள், பல லட்சக்கணக்கான ஆண்கள் கல்யாணமே செய்து கொள்ள முடியாமல் விரக்தியில் அவங்க வாழ்கிறத பார்க்குறோம். அந்த ஆண்களுக்கு ஒரு பெயரும் வச்சிருக்கிறாங்க சீனாவில். தே ஆர் கால்ட் லெஃப்ட் ஓவர் மென், அதாவது விடுபட்டு போன ஆண்கள் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வச்சிருக்கிறாங்க. சீனாவில் என்னங்க சார் அப்படி ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு காரணம் சீனா முன்பு கையில் எடுத்த ஒரு பாலிசி தான் நண்பர்களே. சீனாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஒரு சர்வாதிகார நாடு. உலகத்திலே இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கோலோச்சுகிற ஒரே நாடு சீனா தான். அதுவும் உண்மையான கம்யூனிசம்லாம் கிடையாதாங்க, அவங்க கேபிட்டலிசம்க்கு மாறி ரொம்ப காலம் ஆச்சு. இந்த கம்யூனிஸ்ட் புரட்சி 1950களில் தொடங்குது நண்பர்களே. அப்பொழுது சீனா ஒரு ஏழை நாடு, இந்தியாவை விட ஏழை நாடாக இருந்தது தான் சீனா. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த 50கள் 60கள்லாம் சீனாவுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா ஜனத்தொகை தான். பயங்கரமான பாப்புலேஷனு, அத்தனை மக்களுக்கு அவங்களால உணவளிக்க கூட முடியவில்லை. அதே சமயத்தில் அங்கே மக்களும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் பிரச்சனை தான் சீனாவுடைய வளர்ச்சியை தடுக்குது, வளர்ச்சிக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்குது இந்த ஜனத்தொகை தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி. அதனால்
இந்த பாப்புலேஷன் பிரச்சனைக்கு, ஜனத்தொகை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு சீனா கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு பாலிசி தான். அதாவது ஒற்றை குழந்தை பாலிசின்னா அதுக்கு பேரு நண்பர்களே. இது 1970களில் சட்டமாக்கப்பட்டு, அந்த நாடு தான் உங்களுக்கு சர்வாதிகார நாடு சொன்னேன் இல்லையா? ஜனநாயக நாடு நம்மளது மாதிரி ஜனநாயக நாடெல்லாம் இல்லை, சர்வாதிகார நாடு. அதனால யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி சட்டமே ஓட்டுறாங்க. நீங்கள் 2வது குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தண்டனை, ஜெயில் தண்டனைலாம் கொடுத்துருக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டது. எல்லாருமே ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும், அதுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தது சீனா. சீனாவுடைய சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் போலத்தான் சீனாவுக்கும். சீனாவும் ஒரு பேட்ரியார்க்கியல் சொசைட்டி நண்பர்களே. அதாவது அங்கேயும் ஆண்களுடைய ஆட்சி தான் நடக்குது. இந்தியாவிலையும் வீடுகளில் பார்த்தோம்னா அது பெரும்பாலும் ஆண்களுடைய ஆட்சி தானே நடக்குது, கேரளாவை தவிர அப்படின்னு சொன்னால். கேரளாவில் இட் இஸ் அ மேட்ரியார்க்கியல் சொசைட்டி. அங்கே பெண்கள், தாய்மார்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தி போகிறாங்க. அவங்களுடைய தலைமையை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுது. மற்றபடி இந்தியாவில் பெரும்பாலும் பேட்ரியார்க்கியல் சொசைட்டி தான். அதே போல தான் சீனாவிலையும். அதனால் என்ன இருக்குது, ஒரே குழந்தை தானே பெற்றுக்க முடியும். அதனால் அங்கே பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டுறது. இதில் என்னென்னா அப்பையெல்லாம் இந்த மாதிரி ரெக்கார்டோ அல்லது மருத்துவமனை வசதிகளோ பெரிய அளவில் இல்லாத காலகட்டம் சீனாவில். அதனால் ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னா அதை ரகசியமாக வச்சுக்கிறது. கம்யூனிஸ்டுகள் கட்சிக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாதான் அது கணக்கு வைக்கும் இல்லையா? அதனால் அந்த பெண்ணை எங்கேயாவது ஒரு இன்டீரியர் கிராமத்துக்கு அனுப்பிடுவாங்களாம். அங்கே வச்சு அந்த பெண் குழந்தை பெற்றுக்கிறது. அது பெண் குழந்தையாக இருந்தால் அப்பொழுதே பெண்ணை கொன்று விடுவது. நம்ம ஊரில் கூட சில இடங்களில் இது நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் தமிழகத்திலேயே இது நடக்கிறத பார்க்குறோம். பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்கிறோம். இப்பொழுது மருத்துவ வசதியை பெருகிட்டதுனால அந்த பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணி பார்த்து அபார்ஷன் பண்ணிடுற பழக்கத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் தமிழகத்தில் ஸ்ட்ரிக்டான சட்டம் வச்சிருக்கிறோம். ஒரு பெண் பிரெக்னண்டாக இருந்தால் அந்த பெண்ணுடைய சிசு ஆனா பெண்ணா அப்படின்னு யாரும் பார்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தமிழகத்தில் டாக்டர்ஸ் அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக அதுதான் நடைமுறையில் இப்பொழுது இருக்குது. இது எதுக்காக வந்ததுன்னா இந்த பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக. சீனாவில் அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ராம்பண்ட், ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்வதான் விரும்புகிறாங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் சாய்ஸே இல்லை, நீங்கள் அடுத்த குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை இப்படி ஜெயிலில் ஓட்டுறான் சீனாக்காரன். அதனால் இவர்கள் எல்லாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இது 2019 வரைக்கும் நடைமுறையில் தான் இருந்தது நண்பர்களே. 2015க்கு மேலே தான் இதனால் ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. சீன அரசாங்கம் அதை உணர ஆரம்பித்தது. மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சீனாவில் இப்பொழுது வயதானவர்கள் இப்பொழுது அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எதனால் கிளம்புச்சுன்னா, அந்த ஒற்றை பிள்ளையை பெற்றதால. ஒற்றை குழந்தையை பெற்றதுனால நிறைய பேர் ஆண் பிள்ளைகளை மட்டுமே பெற்றுக்கிட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்களே கிடைக்காம அவர்கள் எல்லாம் தான் இந்த லெஃப்ட் ஓவர் மென் அப்படின்னு விடுபட்டு போன ஆண்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அதனால பல லட்சக்கணக்கான ஆண்கள் கல்யாணமே பண்ணிக்காம குழந்தையே பெற்றுக்காம தனியாகவே வாழ்றாங்க சீனால. இந்த பிரச்சனையால என்ன நடந்திருக்குதுன்னா, சீனாவுடைய இந்த வயதானவர்களுடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நண்பர்களே. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சீனாவுடைய மக்களுடைய அந்த பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய வருமான அளவு அது வளர்ந்த நாடுகள் அளவுக்கு இன்னும் உயரலை. ஆனால் சீனாவுடைய அந்த ஏஜ் மீடியன் இருக்குது இல்லையா, ஆவரேஜ் வயசு, அந்த வயசு வளர்ந்த நாடுகளை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது இன்னும் நாளுக்கு நாள் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொதுவாக பாப்புலேஷனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலையும் அதே தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேசுகிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னா என்னென்னா,
அதாவது இன்றைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதே ஜனத்தொகை தொடரும். இந்த லெவலை விட கம்மியாக பெற்றுக்கிட்டாங்கன்னா ஜனத்தொகை குறைஞ்சு போயிடும். இப்போ தமிழகத்தில் கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக இந்த 2.1 விட கம்மியாக தான் பெற்றுக்கிறோம். 1.4 1.7 அளவுக்கு போயிட்டோம். அப்போ நம்மளுடைய பாப்புலேஷன், தமிழகத்துடைய மக்கள் தொகை எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருது. அதே சமயத்தில் இந்த 2.1 விட அதிகமாக பெற்றுக்கிட்டோம்னா ஜனத்தொகை வளரும். சீனாவில் இது எவ்வளோ இருக்குதுன்னா 1.1 அளவுக்கு தான் இருக்குது நண்பர்களே. அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. அதனால் சீனாவுடைய ஜனத்தொகை வேகமாக குறைய ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? சரிங்க சார், அப்போ வயசானவங்க அதிகமாக இருந்தால் என்ன ஆகிடப்போகுது நாட்டில்? அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படி தானே சொல்கிறீங்க? இல்லை. அதாவது என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம குடும்பமே எடுத்துக்கோமே, நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். நம்முடைய அப்பா அம்மா அவங்க வயதானவங்க, அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் மீதி 3 பேர் இருக்கிறோம். 3 பேரும் சம்பாதிக்கிறோம். அந்த வருமானத்தை கொண்டு நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். கரெக்டாக? இது இப்படி ரிவர்ஸாக மாறிச்சுன்னு வைங்களேன். நம்ம குடும்பத்தில் 4 வயதானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரே ஒரு ஆள் தான் இளைஞர், அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோம். அவருடைய ஒற்றை சம்பாதியத்தை வைத்து மேலும் 4 பேர்த்த சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே அதற்கான பதில் தெரியும். நிச்சயமாக முடியாது இல்லையா? இதே நிலைமை தான் நாடுகளுக்கும் நண்பர்களே. சீனாவுடைய வயதானவர்களுடைய பாப்புலேஷன் கூட கூட அங்கே இருக்கிற வயதானவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய, சம்பாதிக்கிற வயதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த வயதை ஒத்தவர்கள் இருக்கிறாங்கள, அவங்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகுது? இப்பொழுது சீனாவில் 3 வயதானவர்களுக்கு 2 பேர் தான் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் 2050 ஆண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க? 4 வயதானவர்களுக்கு ஒருத்தர் தான் இருப்பார் சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீதி 4 வயதானவங்களை யார் பார்த்துக்கிறது? யார் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ பிற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அது கவர்மெண்ட் தான் இல்லையா? இங்கே தான் சிக்கலே ஆகுது. எங்கள் பாப்புலேஷன் ஒரு நாட்டில் குறைஞ்சதுன்னா. அதனால தான் இப்பொழுதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பிற வெளிநாட்டிலிருந்து மக்களை வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்களையும் குழந்தைகள் பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் இப்பொழுது சீனாவில் பூதாகரமாக விளைந்திருக்குது. இந்த பிரச்சனைக்கு சீனாவுடைய ஆண்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்வை காண தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கீங்க நண்பர்களே, ஒரு சில இடங்களில் ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்கல அப்படின்னா ஜாதி மதம்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் எப்படியோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு பேசுகிறக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரியான நிலை சீனாவில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? இவ்வளோ காலமாக பிலிப்பீன்ஸ் போகிறது, லாவோஸ், கம்போடியா, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வியட்நாம், இந்த மாதிரியான ஏழை நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களை விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. இத்தனை லட்சம் கொடுக்குறேன், எனக்கு பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சீனாவில் வச்சு வாழ்வாங்க. இப்பொழுது அந்த நாடுகள்லையும் இவர்களுக்கு பெண்கள் பெருசாக கிடைக்கிறதில்ல. அது காரணம் என்ன? சீனர்கள் பலரும் கூட்டிகிட்டு போய் சீனாவில் வச்சு அந்த பெண்களை படாத பாடுபடுத்தி டார்ச்சர் பண்ண கதையெல்லாம் வெளியில் வந்து அந்த மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. அதனால் இப்போ சீனர்கள்லாம் பாகிஸ்தானின் மீதும் பங்களாதேஷின் மீதும் தங்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் லோடாக ஆண்கள் வந்து பாகிஸ்தான்லையும் சீனாலையும் ஏரோப்ளைன் லோடாக வந்து இறங்கி இங்கே இந்த பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் இருக்கிற பெண்களை, வசதி குறைவான பெண்களை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம், கொண்டுட்டு போய் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் பல பெண்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் ப்ராஸ்டிடியூஷனில் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளிவந்திருக்குது. இப்பொழுது நடந்து வருகிற இந்த சீன ஆண்களுடைய நடவடிக்கையை தான் இப்பொழுது சீனா பாகிஸ்தான் மீதும் பங்களாதேஷ் மீதும் ரெய்டு நடத்துது அப்படின்னு உலக ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இதுலேருந்து என்ன தெரியுது? நாமெல்லாம் எங்களுடைய தலைமுறையெல்லாம் நாங்கள்லாம் ஒவ்வொரு குழந்தையாக பெற்றுக்கிட்டோம். நம்ம நாட்டு பாப்புலேஷனும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுது நமக்கெல்லாம் என்ன அறிவு வந்திருக்குதுன்னா, குறைந்தபட்சம் 2 குழந்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறதா நண்பர்களே. அது இளைஞர்களுக்கான என்னுடைய கோரிக்கை.
ரைட்டு, அடுத்த டாபிக் வருவோம் நண்பர்களே. இந்தியாவுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த காலாண்டில் 8.2% இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டாங்க. இது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு இந்தியா வளரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ரைட்டு, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான காரணம் என்ன? திடீர்னு அபரிமிதமான வளர்ச்சி, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயம் கடந்த குவார்ட்டரில் நல்லா இருந்தது, நல்ல செழிப்பாக இருந்தது, மழை பொய்க்கவில்லை, விவசாயிகள் கையில் இன்னைக்கு பணம் இருக்குது. இந்தியாவுடைய பாப்புலேஷனில் 60% விவசாயிகள். அதனால் விவசாயிகள் கையில் பணம் இருக்கும், அதை செலவு பண்ணவும் எக்கானமி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கடந்த காலாண்டில் டிராக்டர் சேல்ஸ் இருக்குது, அது பம்பர் கிராப் ரேஞ்சுக்கு பயங்கரமான சேல்ஸ் நண்பர்களே. இது போக, விவசாயம் போக வேறு செக்டார்ஸ் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் இந்தியா நல்ல வளர்ச்சி கண்டிருக்க பார்க்குறோம். இந்தியாவுடைய வளர்ச்சி யாருக்கு வைத்தறிச்சலோ இல்லையோ, முதல் வைத்தறிச்சல் இதில் யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு தான். ட்ரம்ப் நம்ம கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க இல்லையா அமெரிக்கா நம்ம கூட, அதுக்கு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இது பெரும் பலம் சேர்த்து இருக்குது. இந்தியா பயந்துக்கிட்டு இப்போ அமெரிக்கா சாங்ஷன் போட்டதுனால நம்மளுடைய வளர்ச்சி குறைஞ்சு போயிருமோ, அடிபட்டுருமோ அப்படிங்கிற பயமே இல்லாமல் துணிச்சலாக சில முடிவுகளை இந்தியா எடுக்க முடியும். அதற்கு இந்த வளர்ச்சி வழிவகை செய்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பேசுகிற இன்றைய டாபிக்ஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.